முன்னொரு காலத்துல இந்த உலகம் முழுக்க அதிகப்படியான இருட்டு மட்டும்தான் நிறைஞ்சிருந்துச்சு. ஆதி காலத்துல வாழ்ந்த அத்தனை உயிரினங்களும் அந்த இருட்டுக்கு பழகி இருந்தாலும் ஒரே ஒரு இனம் அந்த இருட்டிலிருந்து விடுபட தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்துச்சு. அடர் வனத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்க மனுஷ கூட்டத்துல ஒருத்தன் 2 கல்ல உரசி பார்த்தான். ஒரு சின்ன தீப்பொறி வந்துச்சு. அந்த தீப்பொறி பெரிய நெருப்பா மாறுச்சு. அது மனித வரலாற்றில் மிக முக்கிய கண்டுபிடிப்பு. அவன் உருவாக்கின அந்த நெருப்பு பல தலைமுறைகளோட முயற்சி. அப்படி ஆதி மனுஷனோட நெருப்பை தேடி தங்களுக்குள்ள கனன்று எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பை நம்பி இங்க சில பேர் வர இருக்காங்க. பல மலைகளையும் கடல்களையும் கண்டங்களையும் கடந்து வந்து இந்த வனாந்திர தீவுல இவங்க நிகழ்த்த போற யுத்தம் உங்களுக்கு ஒரு அசாத்திய அனுபவத்தை கொடுக்க போகுது. தமிழ்நாட்டில் இருந்து 5000 கிலோமீட்டர் தள்ளி கிழக்கு ஆப்பிரிக்காவோட தான்சானியா பக்கத்துல இருக்கிற காடும் இந்த ஜான்சிபார் தீவு கூட்டங்களும் இப்ப ரொம்ப அமைதியா தெரியுது. எப்பவுமே ஒரு அமைதிக்கு பின்னாடி ஒரு பெரும் புயல் இருக்கும். இங்கேயும் அப்படித்தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு அதிரடி புயல் சூறாவளியா உள்ள நுழைய இருக்கு. எதுக்குமே பயப்படாத இந்த காட்டோட ராஜா For every reaction there is an equal and opposite reaction ங்கிறது நியூட்டனோட 3ஆம் விதி. அந்த விதியோட அடிப்படையில் இங்க பல ரியாக்ஷன்களை ஏற்படுத்த இதோ வரவிருக்கிறார் The King of Action. எல்லாருக்கும் வணக்கம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். உழைக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு யாரு எங்கிருந்து வந்தாலும் அவங்களுக்கு உழைக்கிற திறமை இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா எந்த பேத பாவமும் இல்லாம அவங்கள ஆதரிச்சு அரவணைச்சு உழைக்க வைக்கிறதா தமிழ்நாடோட தமிழ் மக்களோட பண்பாடு கலாச்சாரம். அந்த வகையில நானும் ஒரு எக்ஸாம்பிள். சினிமா தெரிவுக்கு வந்து கிட்டத்தட்ட 37 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் என்ன உங்களோட ஒருத்தனா ஏத்துக்கிட்டு என்ன புழக்க வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல் தடவை உங்களை சின்ன திரையில பார்க்கும்போது சாதாரணமா பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு பவர் பேக் அட்வென்ச்சரஸ் ஷோட வந்திருக்கேன். வெல்கம் டு திஸ் ஃபண்டாபுலஸ் ஷோ சர்வைவர். டார்வின் தியரி படி 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆப்பிரிக்கால தான் மனித இனமே உருவாயிருக்கு. அப்படி பார்த்தா நம்மளோட வேர் கூட இங்க எங்கேயோ தான் இருக்கும். Hi guys,
ஆப்பிரிக்கா ரொம்ப அழகான நாடு, எங்க பார்த்தாலும் பசுமையா இருக்கு. ஆனா எங்க அழகு இருக்கோ அங்கதான் ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடமும் அப்படிதான். இட்ஸ் a very beautiful but a risky place. ஆனா இந்த ரிஸ்க ஃபேஸ் பண்றதுக்கு தமிழ்நாட்டில இருந்து 16 பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் யாரு, என்ன பண்ண போறாங்க, எந்த அடிப்படை வசதி இல்லாம இந்த இடத்துல எப்படி சர்வை பண்ண போறாங்க? 16 பேர், 90 நாட்கள், 1 கோடி ரூபாய் பரிசு. யார் அந்த சோல் சர்வைவர்? ஓகே, லெட்ஸ் see. கடலோட உப்பு காத்துக்கும் மீனோட கவுச்சி வாசனைக்கும் நடுவுல தான் நான் பிறந்து வளர்ந்தேன். You can't bury alive anything that was ready to die. You can't clip wings made of fire. That's God's work. The Phoenix Saga. மீனவனுக்கும் சரி, ஃபைட்டருக்கும் சரி, ஒவ்வொரு நொடியும் லைஃபே ரிஸ்க் தான். அதனால சர்வைரை பத்தி எனக்கு எந்த பயமும் கிடையாது. நல்லா சாப்பிடுவேன், கடுமையா உழைப்பேன், வேற என்ன? சர்வைர் டைட்டில் நமக்கு தான். பார்த்துடலாமா? திமிங்கலங்கள் நீன்ற கடல்லையே தனியாக துடுப்பு போடுறவனா? சினிமா ஸ்டார்ஸ் மத்தியில் போட்டி போடுறதுலாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. எல்லாரும் ஓடுறாங்கன்னு ஓடுறவ இல்லைனா, இலக்கிய நோக்கி தெல்ல தெளிவாக ஜெயிக்க மட்டுமே ஓடுறவனா. இப்போ என்னோட இலக்கு சர்வைவர். சர்வைவரில் இருக்க வரல, ஜெயிக்க வந்திருக்கேன். வாழ்க்கையில எல்லா சமயமும் நாமாவே இருக்க முடியாது. காலமும் சூழ்நிலையும் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுவாக நம்ம மாறினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். எனக்கு ஜெயிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ சர்வைவர் நான் ஜெயிக்க தான் வந்திருக்கேன். பரபரப்பான சிட்டி, சட்டால் அழுக்குப்படாத ஏசி ரூம் வேலைன்னு இருந்தாலும் இந்த காடு, கடல், மலைகள் தான் என்னோட கனவுகள். என்னோட கனவுகள் இப்போ சர்வைவர் மூலமா நடந்திருக்கு. எனக்கு மிருகங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். சில மிருகங்கள் கிட்ட இருந்தா சர்வைவருக்கான ஸ்ட்ராட்டஜியை நான் உருவாக்கியிருக்கேன். வெயிட் அண்ட் வாட்ச். பேசிக்கலி நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். பொதுவா எல்லாருக்கும் வாழ்க்கை முடிஞ்சாதான் ரோட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் ரோட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே மாறுச்சு.
அலைகளை தடுத்தி நிறுத்த முடியாது. அதனால அதை எதிர்த்து நீச்சல் அடிக்க கத்துக்கோங்க. சினிமால இது வரைக்கும் பல சிங்க பெண்கள் மத்தியில ஒருத்தரா தான் பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு சிங்க பெண்ணா சீர்னது பார்த்தது இல்லையே. சர்வைவர்ல பாப்பீங்க. வெயிட் அண்ட் வாட்ச். நாம வாழ போறது ஒரு லைஃப் தான். அதனால அந்த லைஃப்பை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும். கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்யறதை விட இஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சாதான் அதில் நமக்கு வெற்றி கிடைக்கும். ரொம்ப இஷ்டப்பட்டு தான் இந்த சர்வைவருக்கு நான் வந்திருக்கேன். இதில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, நிச்சயமா இந்த சர்வைவர் டைட்டில் நான் வின் பண்ணுவேன். சந்தோஷமா இருக்கணும். வாழ்க்கையோட ஒவ்வொரு செகண்டையும் அனுபவிச்சு ரசிச்சு வாழணும். பி சிம்பிள் அண்ட் பி ஹாப்பி. இதுதாங்க என் வாழ்க்கையோட ஒரே தத்துவம். அதுக்காக என்னை விளையாட்டு பையனை யாரும் நினைச்சிடக்கூடாது. நான் வாழ்க்கையை கூட விளையாட்டை எடுத்துப்பேன். ஆனா விளையாட்டை நிச்சயமா வாழ்க்கையா தான் பார்ப்பேன். பார்க்கர் ஸ்டன்ட்ஸ்னு வாழ்க்கையில நான் கத்துக்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் இப்ப எனக்கு மொத்தமா சேர்ந்து சர்வைவர் டைட்டில் ஜெயிக்க ஹெல்ப் பண்ண போகுது. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். சர்வைவர்ல இதுதான் என் ஸ்ட்ராட்டஜி. பார்க்கலாம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஜெயிக்குதா இல்ல என்னோட ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஜெயிக்குதான்னு. வித் ஸ்மைல் ஐ வில் வின் சர்வைவர். நான் ஒரு சூப்பர் மாம். அப்படித்தான் என் பையன் நிலை கூப்பிடுவான். அவன் கூட என்ன பிரிஞ்சு இருந்துடுவான். ஆனா என்னாலதான் அவனை விட்டு இருக்கவே முடியாது. பட் ஸ்டில் அவன் அன்போட எனக்கு சூப்பர் மாம் பட்டத்தை கொடுத்திருக்கான். அதுக்கு கைமாறா அவனுக்கு நான் இந்த சர்வைவர் டைட்டில் ஜெயிச்சு கொடுக்கணும். கடந்து வந்த பாதைகள்ல எல்லாமே என்னோட தடத்தையும் நான் பதிச்சுட்டு வந்திருக்கேன். சர்வைவர்லயும் நிச்சயம் என்னோட தடம் அழுத்தமாக பதியும். I'll prove I'm a super mom and also a soul survivor. ரேப்ங்கிறதே புரட்சியின் ஒரு வடிவம்தான். சிங்கப்பூர்ல பிறந்து வளர்ந்திருந்தாலும் எனக்கு சில்வர் ஸ்பூன்ல எதுவும் கிடைச்சதில்லை. சர்வைவர்ல ஜெயிக்கிறது தான் என்னோட பிளான் ஏ. சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. நானும் அப்படித்தான். அமைதியா இருப்பேன். ஆனா அமைதியா மட்டுமே இருந்துட மாட்டேன். நான் யாரா இருக்கணுங்கிறத நான் தீர்மானிக்கிறது இல்லை. என் எதிரில் இருக்கவங்க தான் தீர்மானிப்பாங்க. நடிக்கிறத தாண்டி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா நான் சர்வைவரில் கலந்துக்கிறேன். கண்டிப்பா அதுலேயே என் பெஸ்ட்டை கொடுப்பேன். சைக்கிளிங், ரன்னிங், ஜிம்மிங்னு செஞ்சு காப்பு காய்ச்சிருக்க என்னோட கைகளுக்கு மிகப்பெரிய மருந்தே இந்த பெயிண்டிங் பிரஷ் தான். உடலினை உறுதி செய். பாரதியாரோட இந்த வரிகளை எனக்கானதான் எடுத்துக்கிட்டேன். சினிமா நடிகனுங்கிறது என்னோட ஒரு பரிமாணம் தான். உலகம் இது வரைக்கும் அதை மட்டும்தான் பார்த்துருக்கு. ஆனா உடைக்கிற என் நரம்புக்குள்ள இன்னும் பல பரிமாணங்கள் இருக்கு. இட்ஸ் டைம் டு ஷோ சம் ரியல் நந்தா.
இட்ஸ் டைம் டு பிளே a real survivor. ஐ எம் வெரி செலக்டிவ். சினிமாவில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலும் தான். ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமா மாறி மாறி நான் நடிச்சாலும் இந்தியன் விமென்ஸ் பி கிரிக்கெட் டீமுக்கு செலக்ட் ஆன அந்த ஸ்போர்ட்ஸ் உமன் இன்னும் உருமாறாம எனக்குள்ள அப்படியே தான் இருக்கா. சர்வைவர் எனக்கான புது மேடு. கண்டஸ்ட்ல நான் பார்த்தேன்னா ஹாப்பியாக ஃபீல் பண்ணது வந்து ரவி தான். ஏன்னா ரவி எனக்கு நல்லா தெரியும், பட் அவர் கண்டஸ்ட் வரது எனக்கு தெரியாது. ஸோ அவர் பார்த்தோன்னே நான் கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை யார் வராங்க என்ன அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கு பிளாங்காக போகணும் அப்படிங்கிறது தான் தாட்டு. ஸோ அதனால் பிளாங்காக வந்தபோது எல்லோரையும் பார்த்தா எனக்கு மோஸ்ட் ஆஃப் தெம் 90% எனக்கு வந்து சுத்தமாக பழக்கமே இல்லாதவங்க. வந்து இறங்கினோன்னே ஆஸ் யூஷுவல் எல்லாம் நல்லா தான் இருக்கும். இங்கே வந்து எனக்கு உமா பற்றியும் சரணும் கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாயிட்டாங்க. Day 1 எல்லாரையும் மீட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அதுவே எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா மீட் பண்ண எல்லாருமே ரேண்டம் பர்சனாலிட்டிஸ், எல்லாருமே பெரியவங்க என்னை விட. அந்த ஃபுல் கேங்லேயே நானும் ஐஸ்வர்யான்ற ஒரு பொண்ணு மட்டும் தான் ரொம்ப ரொம்ப யங்கஸ்ட் கண்டஸ்டன்ட். யார் வரப்போறான்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் வந்தோம் எல்லாரும் மாதிரியும். ஸோ சில பேர் பார்த்த உடனே ஓகே இவங்க இருக்காங்க சூப்பர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸ்பெஷலி உமா பற்றிலாம் அவர் வந்து சிரிக்க வச்சுட்டே இருந்தார். ஸோ ஐலண்ட்குள்ளே என்ட்ரான ஒன்று கண்டஸ்டன்ட்லாம் பார்க்கும்போது ஷாக்கு. ஏன்னா இது பார்த்தா சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் லேடி கேஷ்னு ஒருத்தர் உள்ளே வராங்க, இந்த பக்கம் பார்த்தா உமாவதி வராப்புல. ஒரே ஷாக்கு. எனக்கு என்னென்னா நிறைய ஓடிட்டு இருக்கு. இவங்களெல்லாம் எப்படி பீட் பண்ண போகிறோம், இவங்களுக்குள்ள நம்ம என்ன காம்படிட் கொடுக்க போகிறோம், இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்க போகுது, யார் நம்ம டீம் வர போகிறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஓடிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே குழந்தையெல்லாம் விட்டுட்டு எப்படிங்க அதுக்கு ஒன்றும் தெரியாது. வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு? அப்புறம் வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு? வெரி குட். இல்லை ரியலி வெரி ஹாப்பி. நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் தான் வந்தேன். நான் வந்தப்போ எனக்கு விக்ராந்தை பார்த்த உடனே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் முன்னாடியே எனக்கு அவர் கொஞ்சம் தெரியும். ஸோ ஐ வாஸ் ஹாப்பி அபவுட் ஹிம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வரும்போது நான் வந்தப்போ ஐ வாஸ் ஹாப்பி டு சி எவ்ரி ஒன். பட் பேசிக்லி லக்ஷ்மி பிரியா ஐ வாஸ் ஹாப்பி. லக்ஷ்மி விஜயலக்ஷ்மி அவங்க பார்த்து நான் ஹாப்பி ஆகிட்டேன். தென் இந்திரஜா அண்ட் காயத்ரி அவங்க எல்லாருக்கும் பார்த்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி. உன் டீம்ல சேர்த்துக்கிறியா? நான் சேர்த்துக்க வேணாம். இது உங்க டீம். வாங்க இப்பயே பிரிக்கிறீங்களா உங்க டீம் எங்க டீம்? அசிங்கப்பட்டா நம்ம எவ்வளவு பேரு நீங்க வாங்க, இன்னும் பேலன்ஸ் ஆயிடும். ஆக்சுவலி எனக்கு வந்து யாருமே பர்சனலாக தெரியாது. பார்வதி வந்து ஒரு வாட்டி ஏதோ ஆன்லைனில் இன்டர்வியூ பண்ணாங்க, நாட் ஈவன் ஃபேஸ் டு ஃபேஸ். அண்ட் ராம் வந்து இந்த ஃபேஷன் ஷோஸ்லாம் பண்ணுவேன். ஸோ அந்த டைம் ஆடியன்ஸில் இருப்பான். ஸோ அவ்வளோதான். ஐ ஜஸ்ட் நோ 2 of them லைக் தட். எனக்கு வேறு யாருமே தெரியாது. ஸோ எனக்கு ஏதாவது வந்துன்னா எனக்கு கூட லைக் ஒருத்தவங்க கூட தெரிஞ்சவங்க இருந்தோன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். பட் பார்க்கும்போது யாருக்குமே எனக்கு தெரியல. சர்வைவருக்கு வந்து நிறைய ஆசை கனவோட வந்து நிறைய டாஸ்க்லாம் இருக்கும்னு தெரிஞ்சு தான் உள்ளே வந்தோம். ஆனால் இவங்கெல்லாம் தான் கண்டஸ்டன்ஸ் அப்படின்றது எங்களுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. வந்தோடனே எனக்கு இப்போ யாரை பார்த்தோன்னே ஹாப்பியாக இருந்தது அப்படின்னா விஜயலக்ஷ்மி அக்கா. ஏன்னா அவங்கள வந்து நான் சின்ஸ் நம்ம ஒரு விஜே அப்படிங்கிறதுனால இங்கே வந்திருக்கிற பாதி கண்டஸ்டன்ஸை வந்து நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஸோ அவங்கள பற்றின எல்லா லைஃப் ஸ்டைலு லைஃப் ஸ்டோரி எல்லாமே எனக்கு வந்து தெரியும். 16 பேரை பார்த்தோன்னே அதில் பாதி பேர் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளுங்க. ஆப்வியஸாக நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், அப்பா இருக்காருன்றதுனால எல்லாருமே தெரிஞ்ச ஆளுங்க. எல்லாருமே வந்து என்னம்மா சொல்லுமா அப்படின்னாங்க. பட் தெரியாத முகங்கள் ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. லைக் அம்சத் அண்ணா, ஐஸ்வர்யா அக்கா. அவங்க கிட்ட போய் நான் பேசும்போது அவங்க வந்து எனக்கு ஏதோ முன்னாடி பழக்கமான நம்பர் மாதிரியே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு ஜோவியல் டாக் மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ புதுசாக வந்து
ஹாய் ஐம் ருஜா அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. ரொம்ப ஜோவியலாக இருந்தாங்க. இங்கே ஃபஸ்ட்டு வந்து என்ன ஃபீல் ஆச்சுன்னா வந்து எல்லாமே புதுசாக இருந்தது. எனக்கு யாருமே தெரியாது இங்கே. ஸோ கொஞ்சம் நியூ ஃபீலிங் வந்தது. பட் நான் வந்து கொஞ்சம் அவுட் கோயிங் பர்சன்னால எனக்கு அவ்வளோவா பிரச்சனையாக இருக்குல்ல. எல்லாரோடையும் மிங்கிள் பண்ணுறதும் பேசுகிறதும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அண்ட் எல்லாருமே வந்து நல்லா பழகுறாங்க. அந்த மாதிரி யாருமே வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இல்லை. எவ்ரி ஒன் இஸ் ஓப்பன். ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரையும் பார்த்தப்போ லைக் என்ன சொல்கிறது, எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஏஜ் கேட்டகரியில் இருந்தாங்க. ஏஜ்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். யங்காக இருக்கிறவங்களுக்கு லைக் எனர்ஜெட்டிக்கு அண்ட் டிசிஷன் மேக்கிங் கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு சீனியர்ஸு. ஸோ இது மிங்கிள் பண்ணி எப்படி பண்ண போகிறோம். ஸோ முதலையே நான் வந்து நினச்சிட்டேன் சர்வைவர்ஸ்னாலே டக்குன்னு நம்மளை ஐலாண்டில் தூக்கி போட்டுருவாங்க, உடனே எடுத்தோடனே டாஸ்க்கை கொடுத்துருவாங்க, உசுரை போட்டு கொண்டுருவாங்க அப்படின்னு தான் வந்து நான் நினச்சேன். ஆனால் முதல்ல வந்து நல்ல சாப்பாடு வந்து கொடுத்தாங்க, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. ரொம்ப பெரிய ஃபேன் நான். நீங்க தான் வந்து சூப்பராக தூங்குறேன். ஆனஸ்டா வந்து இவ்வளோ விருந்து பார்த்தோம், ஆனால் சரியா ஒன்றும் சாப்பிட முடியல. இவ்வளோ இருந்ததுனால வந்து பார்த்து தான் நான் குஷிப்பட்டேன் தவிர சரியா சாப்பிட்டு என்ஜாய் பண்ண முடியல. ஆனஸ்டா ஆக்சுவலி வரும்போதே ரொம்ப பசியில் இருந்தோம். அண்ட் அந்த அர்ஜுன் சார் வச்சாங்க அந்த ட்ரீட், அது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஐ வாஸ் ஈட்டிங், ஐ வாஸ் ஸோ கான்சென்ட்ரேட்டிங். அதில் கான்சென்ட்ரேட் இருந்தது. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அது ஒரு பிளஸ்ஸாக ஃபீல் பண்ணேன். பட் எனக்கு தெரியும் இதுக்கு அப்புறம் கிடைக்காது. அது கூட விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு. தட் இதுதான் கடைசியாவா, பார்த்துக்கோ சாப்பிட்டுக்கோ, அதுல எல்லாத்தையும் எடுத்துட்டு சாப்பிட்டேன். ஆனா அப்பா ஒரு வார்த்தை கூட சொல்ல பத்தியா, நீ அது வர எனக்கு வந்து அந்த சாப்பாடு மேலே அப்போ ஃபோக்கஸே இல்லை. எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒன்று வந்து நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மிஸ் பண்ணிட்டு வரோம், அந்த தாட்டு தான் போயிட்டே இருந்தது. அதே சமயத்தில் தெரிஞ்சது இந்த மாதிரி இப்போ சாப்பிடாட்டி எப்போவுமே கிடைக்க போதில்லை, அட்லீஸ்ட் அந்த எனர்ஜிக்காக கொஞ்சம் சாப்பிடணுன்னு. ஸோ இருந்த ஐட்டம்ஸில் சூஸ் பண்ணி மேக்ஸிமம் எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு நம்ம இப்போ அந்த மினிட்க்கு அப்புறம் நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் கிடைக்காது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம அந்த மொமெண்ட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், நம்ம பாடியை வந்து கொஞ்சம் மைண்டை நம்ம டியூன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மோஸ்ட்லி சாப்பாடு சாப்பிடல அந்த டே அன்னைக்கு. I will teach you Madurai Tamil, okay? You should say வராங்க போறாங்க. Say வராங்க வந்துட்டாங்க. இன்னும் நிறைய நாளுக்கு இப்ப போறாங்க. You should say போறாங்க. அங்கிட்டு வா. அங்கிட்டு வா. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரையும் ஐலண்டில் மீட் பண்ண போது தான் எனக்கு தெரிஞ்சது தட் ஐ வாஸ் த ஒன்லி இன்டர்நேஷ்னல் பார்ட்டிசிபெண்ட். அண்ட் மற்ற எல்லாரும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ இன் தட் வெரி மூமெண்ட் எனக்கு ஒரு ஸ்லைட்டாக ஒரு டிஸ்கனெக்ட் இருந்துச்சு. டிஸ்கனெக்ட் எப்படின்னா அந்த கண்டஸ்டன்ஸ் கூட இல்லை, பட் மோர் லைக் இந்த ட்ரூப்பில் நான் மட்டும் there is a difference in me because நான் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில இல்லை. Wanna come and get it, boy, or are you just a robot toy? I don't wanna break you, even though it takes too long like a breakthrough. You don't even need a clue. அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருந்தது, லைக் லேடி கேஷ்லிங் அந்த ரேப்பர் ஃப்ரம் சிங்கப்பூர் தானே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. I said yes, and I felt a little bad that I had to ask them, and நீங்கள் யார், what do you do அப்படின்னு கேட்குறதுக்கு கொஞ்சம் I felt bad because they might have been very accomplished in their own field. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க பாடினவனா ஐ ஃபீல் ஒரு இம்ப்ரெஷன் இல்ல. இப்போ தெரிஞ்சிச்சு. ஓகே. ஆனா நீங்க என்ன தெரியலன்னு சொன்னீங்க பாருங்க. ஃபெமிலியரா இருக்கீங்க. சத்தியமா தெரியல. ஓகே. ஒரு படம் தெரியும். ஓகே. முதல்வன், சென்னை எக்ஸ்பிரஸ். முதல்வன்ல என்ன ரோல்? அது அர்ஜுன். அப்ப நீங்க ஒன்னு செய்யுங்க. இன்னைக்கு நான் ஒன்னு செய்யறேன். முதல்வன்ல என்ன ரோலா, சென்னை எக்ஸ்பிரஸ் என்ன ரோலா, நான் என்ன சொல்றேன், ஐலண்ட்ல ஏதாவது டிவி போட்டு நான் அப்புறமா காட்டுறேன். Anyway, you did a good job. Really, we're very happy. We will talk a lot of. Opening the knife. Oh my God! I found something. What? என்னது? Very good. What is that? Hi survivors. Welcome to Africa. மிக முக்கியமான பண்பாடு. வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தாலே
விழுந்து விழுந்து கவனிக்கிற தமிழ்நாட்டுல இருந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி ஆப்பிரிக்கா வந்திருக்க உங்களை நல்ல சாப்பாடு போட்டு உபசரிச்சு வரவேற்க வேண்டியது சர்வைவர் கடமையை நல்லா பண்ணீங்க. உங்களுடைய நீண்ட நெடுந்தூர சர்வேயர் பயணம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தொடங்க இருந்து அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரும் ஒரு கடைசி அறுசுவை விருந்து. அப்ப இதான் கடைசினா இதுக்கப்புறம் பயணம் தொடர்ந்ததுக்கு அப்புறம் இப்படி எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து ரசிச்சு சாப்பிடுறதுக்கான சூழல் ரொம்பவே குறைவு. இல்லட்டாங்க. ஓகே, Enjoy your food and enjoy your time. சரி, தட்டுப்படி வேலைய பாருங்க. போங்க. போட்குள்ளே போகும்போது செம்ம ஃபன்னு. நிறைய பாட்டு பாடணும். அப்போ தான் வந்து எனக்குள்ளே இருக்க தனி ஒரு இந்திரஜாவை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். வந்தாடுது தேடுது உன்ன ஒழியாவே அது என்னாவே ஒண்ணு வேணும் சொல்லணும்னு ஆள்கிறாரு. We'll sing some romantic song, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா அவசரம் சொல்லிக்கொண்டே இன்னும் பேச கூட தொடங்கலை நஞ்சமும் கொஞ்சமும் நிறைய இப்போ என்ன போகாதே என்னை விட்டு போகாதே இன்னும் பேச கூட தொடங்கலை நஞ்சமும் கொஞ்சமும் நிறையல இப்போ மழை போன நீ வந்தால் கடல் போல நான் இருப்பேன் இது வரைக்கும் தனியாக அலைய விட்டேன் அலைய விட்டேன் அலைய விட்டேன். பட்டன்னு ஒரு சூப்பராக ஒரு ஹீரோ வந்து இறங்கினாரு அர்ஜுன் சார். ஹெலிகாப்டர் அப்படியே வந்து ரொம்பவே கெத்தாக வந்து லேண்ட் பண்ணிச்சு. அப்புறம் அவங்க வந்தாங்க. அப்படியே ஒரு சூப்பர் ஃபேன் மூமெண்ட்டாக இருந்தது. ஹாய் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஃபைட்டர்ஸ், எப்படி கூப்பிடலாம்? டு பி ஆன் த பாசிட்டிவ் நோட், சர்வைவர்ஸ் அப்படின்னு கூப்பிடுறேன். ஓகே, வெல்கம் டு திஸ் ஃபென்டபிளஸ் ஷோ அண்ட் வெல்கம் டு ஆப்பிரிக்கா. அண்ட் உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து. அண்ட் நீங்க எல்லாரும் வந்து வீடு வாசல் விட்டு அப்பா அம்மா, பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், பூனைக்குட்டி, நாய்க்குட்டி, ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் விட்டு இவ்வளோ தூரம் 5000 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கீங்க. பட் எல்லாத்துக்கும் ஒரு பலன் உண்டு. என்னன்னா, நீங்கள் இங்கேருந்து போகும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட போக போகிறீங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து
1 கோடி ரூபாய் பரிசு வெல்ல போறீங்க. அது அவ்வளவு ஈஸி கிடையாது. இது வந்து ரொம்ப ஆபத்து நிறைஞ்ச ஒரு இடம். மழை, குளிர், வெயிலுன்னு நீங்க இங்க இருக்க போற 90 நாட்கள் ஒவ்வொரு நாளும் சேலஞ்சிங்கா தான் இருக்கும். இந்த கேம் நீங்க ஜெயிக்கணும்னா பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் பத்தாது. மென்டல் ஸ்ட்ரென்த், வில் பவர், சிந்திக்கக்கூடிய விதம், ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா திங்க் பண்ணாதான் நீங்க இங்க ஜெயிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் நீங்க எல்லாம் வந்து வீட்டுல ஜாலியா ஏசி போட்டு கையில ஒரு கப்பு மக்க வச்சுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு ஹாப்பியா இருந்திருக்கீங்க. இனிமே நீங்க வந்து வாழ போற வாழ்க்கை பிரிமிட்டிவ் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதி மனித வாழ்க்கை. தெரியுமா ஆதி மனித வாழ்க்கை என்ன தெரியுமா? உனக்கு நல்லா தெரியும். ரவி சொல்லுப்பா. காட்டுல வாழ்றது தான் சார். காட்டுல எதுவுமே கிடைக்காத ஒரு காட்டுல வாழ்றது சார். அப்புறம் என்ன கிடைக்குதோ அதை வச்சுட்டு வாழ்றது தான் ஆதி மனிதன் வாழ்க்கை. நான் நினைக்கிறேன் இருந்து எல்லாமே நம்மளா தான் உருவாக்கணும். கரெக்ட். அப்புறம் உணவு, இருக்க இடம் எல்லாமே நம்மளா தான் கிரியேட் பண்ணணும். அதெல்லாம் ஓகே. இன்னொன்னு இருக்கு, ஆனா அது நம்ம கிட்ட இல்ல. ஏன்னா அங்க துணிமணி கூட இருக்காது. பட் எங்க வந்து அந்த விஷயத்துல மட்டும் நாங்க மாடர்னா இருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஒன் மோர் திங், சின்ன டாஸ்க். இது வந்து சாக்ரிஃபைஸ் டாஸ்க்னு சொல்லுவாங்க. என்னன்னா மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நமக்கு நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் எல்லாருக்கும் தெரியும். மார்னிங்கு பல் வளர்க்கறதுக்கு முன்னாடியில இருந்து நைட் படுக்க போகும்போது கூட மொபைல் ஃபோன் பார்த்துட்டு தான் நம்ம படுக்க போறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மொபைல் ஃபோனை இப்போ நீங்க எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்புறம் வச்சாரு பெரிய டெஸ்ட், போனை கொடுத்துருங்க அப்படின்னாரு. ஐயோ விக்ராந்த், இப்போ வந்து எல்லாருடைய போன் வந்து நீங்க வாங்கிட்டு வாங்க. கஷ்டமா இருக்கா? வைஃபோட அதிகமா லவ் பண்ணிட்டு இருந்தேன் சார். அப்படியா? அப்ப நீதான் கொண்டு வந்து வை ஃபர்ஸ்ட். அப்படிலாம் இல்ல சார், ஒரு லவ் இருந்தது இது மேல. என்னோட லைஃப் வித்தவுட் ஃபோன் இஸ் இம்பாசிபிள். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல. வாட் a beautiful sight. அரே மொத்த கண்ணீரெல்லாம் இதுலயா இருக்கு. விஜயலட்சுமி, உங்க பையன் வந்து ஒரு ஸ்டார் கிட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்க. அந்த குழந்தைக்கு நீங்க போன் பேசாம எப்படி உங்களால இருக்க முடியும்? வாட் டு யூ ஃபீல் அபௌட் தட்? சார், நாங்கள் ரொம்ப யோசித்தோம் சார், நானும் என் பையனும் இதை பற்றி. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஐடியா பண்ணிட்டோம். அவர் வீட்டில் இருந்து கிசஸ் அண்ட் எல்லாத்தையுமே வந்து கிளவுட்ஸில் கொடுத்துருவாரு. அந்த கிளவுட்ஸ் அங்கேருந்து இங்கே வந்து அது எனக்கு கொடுத்துரும். That's so sweet. So I'll be like looking. அவன் பேரு நிலன் சார். சோ நான் எப்பயுமே வந்து வெளியில அவனை விட்டுட்டு வந்தேன்னா நிலாவை பார்த்துட்டே இருப்பேன். நீங்க டாஸ்க் பண்றத விட கிளவுட் பார்த்துட்டு இருப்பீங்க. எனர்ஜி வேணும்னா கமா அந்த எடுத்துக்குவேன் சார். ஓகே, உமாபதி, உங்களுடைய ப்ரொஃபைல் பார்க்கும்போது எல்லாரை விட நீங்க தான் நிறைய போன் யூஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சது. ஸோ நீங்க எப்படி இருக்க போறீங்க வித்வுட் போன்? இருக்கிறாங்க புது மக்கள், அவங்க கூட பேசி அவங்களோட கதையை கேட்டு. ஒருத்தர் வந்து ஆகாயத்தை பார்க்கறாங்க, ஒருத்தர் மக்களை பார்க்கறாங்க. தட்ஸ் ஃபைன். இப்போ மொபைல் ஃபோன்ஸ் மட்டும் இல்ல, உங்களுடைய லக்கேஜ் கூட இங்க அலோடு கிடையாது. ஓகே, உங்களுக்கு சர்வைவர் பேக்னு கொடுக்கப்படுது. உங்க லக்கேஜ்ல இருந்து உங்களுக்கு தேவையான பேசிக் துணி மட்டும் எடுத்துக்கிட்டு இதுல நீங்க வச்சுக்கலாம். ஓகே, குட் குட் குட். இதுதான் இனிமே உங்க கூட இருக்கும். இது ஒண்ணுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு வெறும் பேசிக் திங்ஸ் மட்டும் தான் அதுல வச்சுக்கணும். சார், இன்னொரு பேக் கிடைக்குமா சார்? ஆமா ஆமா, வரும் வரும். 90 நாள் ஆனதுக்கு அப்புறம் வரும் இன்னொரு பேக். இதுல ஒண்ணு வைக்க முடியாது போல இருக்கு சார். இன்னர் வேர் மட்டும் தான் வைக்க முடியும். ஆமா சார். என்னென்ன தேவையோ அது மட்டும் எடுத்து அதுல வச்சுங்க. செலக்டிங் த க்ளோதிங்ஸ் ஒரு ரெண்டு பீஸ் எடுக்கிறது ஒரு பெரிய அதுவே ஒரு ஃபர்ஸ்ட் டாஸ்க் மாதிரி தான் இருந்தது. ஃபாரின் ஷூட்டு, கலர் கலராக ட்ரெஸ்ஸு, கண்ணாடிலாம் எடுத்து வந்திருக்கேன்.
ஒன்றுமே வேணாமா? ஒரு லைட்ரு, டார்ச்சு இதெல்லாம் வேணும் சார் எங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொம்பாயிடும். அடிப்படை துணிமணிகள் 2 ட்ரெஸ் தானா? I'm screwed, man. என்ன எடுக்கிறதுனே தெரியலப்பா, ஒரே கன்ஃபியூஷன். எல்லாம் எடுத்துட்டீங்களா? Yes, sir. இந்த பொருள் என்கிட்ட இருந்தே ஆகணும். திஸ் இஸ் லைக் வெரி க்ளோஸ் டு மீ. எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கு, இது இல்லாம என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது பொருட்கள் இருந்தால் சொல்லுங்க. யார்கிட்ட இருக்கு அது கை தூக்குங்க. என்ன பொருள், எதுக்காக உங்களுக்கு அது வேணும்? விக்ராந்த் நீங்க சொல்லுங்க. என் வைஃப் வந்து எனக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சார் சார். அவளுக்கு தெரியும் இல்லையா சார் நான் எப்படின்றது, அதனால இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்தா. நீங்கள் அலோவ் பண்ணீங்கன்னா அது இருக்குது. இங்கே வந்து படிக்க முடியுமா? நிச்சயமா இது வந்து ஃபேண்டாஸ்டிக். உங்கள் ஒய்ஃப் கிட்ட இருந்து வந்து மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். கண்டிப்பாக சார். படிங்க. I can't imagine being without you, and there has never been a single day in 12 years that we haven't spoken to each other. Even after some of our biggest fight, no matter what happens there, just stay calm and positive. Anytime you feel homesick, remember that you have a piece of Eshu and Vivian and me and in you, and we will be with you in your every step. Stay safe, stay happy. We're watching you on the show every day, and we'll miss you. We will be your biggest cheerleader. Love you so much, always and forever, Manasa. See, that is the power of family. Affection அப்படிங்கிறது family அந்த அளவுக்கு இருக்கு. So much of love I can see in that. அது எனக்கு கிடைச்சது வந்து மிகப்பெரிய பிளெஸிங் சார். ஏன்னா நிறையா எல்லார் லைஃப்லேயும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் நோ மேட்டர் வாட், ஷி ஆல்வேஸ் புட் பிஹைண்ட் மீ. எனக்கு வந்து எதை பற்றியும் இன்னமும் நான் என்னால் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியும் தான். தட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹர் அண்ட் மை கிட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொரு யாரோ சொன்னீங்க, நீங்கள் சொன்னீங்க என்னோட ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து. நீ டம்பல் கிம்பல் ஏதாவது சொல்லுவேன். ஒரு டம்பல் இருந்தா டம்பல் எங்க சார் பண்றது? நேச்சுரலாவே பண்ணிக்கலாம். என்னோட ஃபேமிலி போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். ஆரம்ப காலத்துல எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் வளர்ந்த பிறகு என்னோட ஃபேமிலி, என்னோட ஒய்ஃப், என்னோட குழந்தைங்க பட்டிருக்கு சப்போர்ட் இருக்கு பாருங்க. என்ன அப்படி வழி நடத்திட்டு போறாங்க. சீரியஸா அவங்களோட போட்டோவை பார்த்தனா ஐ ஃபீல் ஐ கேன் டூ மோர் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். சார் என்னோட அப்பா மேல இருக்கிறாரு, அவர் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோ பார்க்கும்போது ஐ ஃபீல் ஹி இஸ் தேர் நியர் மீ. அவர் இல்லாட்டினாலும் ஹி இஸ் ஆல்வேஸ் தேர். பட் அந்த போட்டோ பார்த்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகும். அதனால எனக்கு அந்த போட்டோ இருந்தா நல்லா இருக்கும். சார் அம்மா ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி இறந்துட்டாங்க சார். அம்மா கிட்ட நிறைய நான் வேண்டியிருக்கேன். பட் எனக்கு அந்த பூ எப்பயுமே விழுந்ததில்லை. பட் சர்வைவர் அப்படின்றத வச்சு நான் வேண்டும் போது எல்லோ ரோஸ் விழுந்துச்சு. எனக்கு எல்லோ ரொம்ப ஃபேவரட் கலர்னு அம்மாவுக்கு பிடிக்கும். அம்மாவுக்கு தெரியும். ஸோ அது வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அதை மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். சொல்லுங்க சார். தேங்காய் என்ன சார்? ஏன் இல்லை சார், ஆக்சுவலி லாக்டவுனில் முடி ஃபுல்லாக வந்துச்சு சார் பயங்கரமா. அது தேங்காய் எண்ணெய் போலன்னா டாஸ்க் எல்லாமே வந்து ரொம்ப முடி ஃப்ரண்ட்ல வந்துட்டுங்க சார். அண்ட் இல்ல அங்கே ஐலாண்ட்ல தேங்காய் இருக்கும். எண்ணெயை நீங்க உருவாக்கிருங்க. உருவாக்கிட்டு எவ்வளவு வேணாலும் அவ்வளவு போடுங்க. இந்த 90 டேஸ்ல முடி இது வரைக்கும் வளர்ந்துருக்கணும். தேர் ஆர் சம் ரூல்ஸ். இங்கே வந்து பேசிக் ரூல்னு ஒன்று இருக்கு. இன்னொன்று இந்த கேமுக்கு உண்டான ஒரு ரூல் இருக்கு. அது என்னன்னா, இந்த கேம் நம்ம வந்து ஜெயிக்கணும்னா ஐ டோல்ட் யூ ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை, எமோஷனல் ஸ்ட்ரென்த் ஒன்று இருக்கு. ஸோ அது கூட யூ ஷுட் பி வெரி வெரி ஸ்ட்ராங். இது இருந்தால்தான் நான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காம ஃபோக்கஸ் வந்து ஓன்லி டு பி த வின்னர். சோல் சர்வைவர் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்க கோலா இருக்கணும். ஐ எம் வெரி வெரி சாரி, அது நீங்க கொண்டு போக முடியாது. இந்த லெட்டர் கூட நீங்க கொண்டு போக முடியாது. தயவுசெய்து கொண்டு வந்து இங்க வச்சிருங்க. இந்திரஜா, உங்க அப்பா ரொம்ப நல்ல ஆக்டர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க அப்பான்னா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் சொல்லுங்க. எல்லாருக்குமே அப்பா ஒரு சூப்பர் ஹீரோ.
என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஹீரோ. ஏன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் அப்பாவுக்கும் குழந்தைக்கும் கனெக்ட் இருக்கும். பட் எனக்கும் அப்பா கனெக்ட் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நினைவு தெரிஞ்சு 12 வருஷம் வரைக்கும் அவர் தூங்கும் போது நான் எந்திரிப்பேன், நான் தூங்கும் போது அவர் எந்திரிப்பேன். பட் எனக்காக தான் கஷ்டப்பட்டு ஓடினாரு. இந்த கோவிட் 2 இயர்ஸ் அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஹாப்பினஸ். சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தோம், சேர்ந்து வாக்கிங் போக ஆரம்பித்தோம். அவரையும் என் கூட இந்த டைம்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணது எல்லாத்தையும் மறுபடியும் கெட் பேக் கிடச்சிச்சு. அவர் எனக்காக மட்டுமே இருக்கிறது. ஸோ ஐ கான்ட் எக்ஸ்பிரஸ் வேர்ட். அவர் ரொம்ப லவ் பண்ணுறேன். அவர் சொல்லி அனுப்பிச்சது என்னன்னா, உனக்கான ஒரு ஸ்டேஜ் இது, கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு வா. நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும், பட் இங்கே இருக்க எல்லாருக்குமே நீ யாருன்னு காமிக்கணும். ஸோ வின் பண்ணிட்டுவான்னு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக வின் பண்ணுன்ற நம்பிக்கை இருக்கு. வண்டர்ஃபுல். மதர்ஸை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபாதர்ஸ் கூட லைக் தி சாக்ரிஃபைஸ் so much for the family. திறமை ரொம்ப முக்கியம். எல்லாரையும் அனுசரித்து போகணும், எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அதை நீ கற்றுக்கிறதுக்கான ஒரு ஷோப்பாக 90 நாளும் அவளாக இருந்து எல்லார் மனசுக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு இந்திரஜாவா எனக்கு சேரணும். அவ்வளோதான். தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசையை முறுக்கணும். இந்த ஷோவோட ஃபார்மேட் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, ரியாலிட்டி ஷோஸ்லேயே ஃபாதர் ஆஃப் ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறதா இந்த சர்வைவர். இது முதல் தடவை தமிழுக்கு ஜீ தமிழ் தான் கொண்டு வந்துட்டு இருக்கு. கமிங் டு தி பாயிண்ட், இப்போ இருக்கிற நீங்க ஒரு 16 பேர்ல 2 ட்ரைபா பிரிக்க போறோம். தனித்தனி தீவில் விட போறோம். ஸோ அங்கே நீங்க தங்குறதுக்கு உண்டான ஒரு ஷெல்டர் நீங்க தான் பண்ணிக்கணும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு அரிசி பருப்பு மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கப்படுது. இவன் நெருப்பு கூட நீங்களே உருவாக்கி சமைச்சு சாப்பிடணும். அண்ட் ஒவ்வொரு வாரமும் 2 இம்பார்ட்டன்ட் சேலஞ்சஸ் இந்த 2 ட்ரைபும் ஃபேஸ் பண்ணணும், போட்டியில் கலந்துக்கணும். அது என்னன்னா, ஒன்று ரிவார்ட் சேலஞ்ச், இன்னொன்று இம்யூனிட்டி சேலஞ்ச். ரிவார்ட் சேலஞ்ச் என்ன, அந்த சேலஞ்ச் ஜெயிச்சவங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அதாவது வெகுமதிகள். அது ஒரு டென்ட்டாக இருக்கலாம், இல்லை அந்த காட்டாக இருக்கலாம், கட்டலாக இருக்கலாம், சாப்பாடாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தோக்குறவங்களுக்கு எதுவும் கிடைக்காது. அண்ட் ரெண்டாவது இம்யூனிட்டி சேலஞ்ச். இந்த சேலஞ்ச் எப்படின்னா, இது உங்களை காப்பாற்றுற ஒரு சேலஞ்சு, ஒரு காப்பான் சேலஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். இம்யூனிட்டி சேலஞ்சில் தோக்குற ட்ரைப் என்ன ட்ரைபல் பஞ்சாயத்தில் மீட் பண்ணோம். அங்கே உங்கள் ட்ரைப்ல இருந்து ஒரு ஆளை வெளியேற்றுறதுக்கு நீங்களே ஓட் போடணும். யாருக்கு அதிகமாக ஓட்டு விழுந்திருக்கோ அவங்க ட்ரைப்ல இருந்து மட்டும் இல்லை, இந்த கேம்ல இருந்து எலிமினேட் ஆக போறாங்க. ஸோ பேசிக்கலி ரிவார்ட் சேலஞ்ச் ஜெயிச்சா நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இம்யூனிட்டி சேலஞ்சை ஜெயிச்சா நீங்க தொடர்ந்து இந்த கேம்ல நீடிக்கலாம். 1 கோடி ரூபாய் தூரத்தில் இருந்து பார்க்கலாம். ஓகே. அண்ட் போக போக இதனுடைய நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் உங்களுக்கே புரியும். நவ் லெட்ஸ் கெட் இன்டு தி கேம். அந்த பேசிக் பாயிண்ட், better survive to be a I can't hear. இப்போ ட்ரைபல் டிவிஷன், யார் யாரு எந்தெந்த ட்ரைபுக்கு போக போறீங்க அப்படிங்கிறது ஒரு டிவிஷன் நடக்க போகுது. இப்போ ரெடி? உங்க 16 பேர்ல 2 பேர் மட்டும் அவங்களுடைய ப்ரொஃபைலை வச்சு 2 ட்ரைபருக்கு ஃபர்ஸ்ட் மெம்பரா செலக்ட் பண்ணிருக்கோம். ஒன்று விக்ராந்த். விக்ராந்த், நீங்க எல்லோ மேட்டுக்கு வாங்க. லக்ஷ்மி பிரியா, நீங்க ரெட் மேட்டுக்கு வாங்க. நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, என்னையும் விக்ராந்தையும் வேற வேற டீம்ல போட்டாங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. நான் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஐ வாண்டட் டு பிளே இட் லோ. ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் டேலேயே நான் எதிர்பார்க்காம என்னோட ஸ்ட்ராட்டஜியை உடைச்சிட்டாங்க. நீங்கள் எல்லாரும் யாருடைய டீம்ல இருந்தா அந்த டீம் ஜெயிக்கும், உங்களுக்கு யார் பிடிக்கும், ஓகே, அதை செலக்ட் பண்ணி அவங்க பின்னாடி போய் நில்லுங்க. எடுத்த உடனே ஒரு 3 கேர்ள்ஸ் விக்ராந்த் பக்கம் போனாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓஹோ அவங்களுக்கு சுத்தமாக என் மேலே கான்ஃபிடென்ஸ் இல்லை பாருங்களேன், அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஃபஸ்ட்டு வந்தது விஜய் தான் வந்தாங்க. காயத்ரி,
அப்புறம் இந்திரா இவங்கெல்லாம் வந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து உமாபதி சரண்லாம் வருவானுங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பார்த்தா அவனுக்கு எல்லாருமே அந்த பக்கம் நிற்கிறானுங்க. நந்தா வந்தாப்புல நிஜமாவே ஹாப்பி. ரவி, ஏன் இந்த ட்ரைபுக்கு வந்த? அவங்க தனியா இருந்தாங்க சார். நான் வரும்போது சரி அவங்களுக்கு சப்போர்ட்டா வரலாம்னு அப்படி வந்தேன். அங்க ஆல்ரெடி அவர் மேல் இருக்காரு, ஒரு ஃபீமேலுக்கு சப்போர்ட் பண்ணு பார்த்தா எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. இந்த ட்ரைப் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் லைக் தட் விக்ராந்தோட வைப்ஸ் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால நந்தா ஆல்வேஸ் கோ இந்த ரைட் பாத் சார். லெஃப்ட்ல நின்றுனேன், ரைட் வந்து விக்ராந்த் டீம் தான் இருந்தனால ரைட்ல வந்து. ஓகே, எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த சர்வைவர் கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் ஒத்துக்காது. ஸோ வாட் வி ஹேவ் டு டு இஸ் திருப்பி பின்னாடி போங்க. உங்க போட்டோ வச்ச ஒரு மேக்னெட் வச்ச இது இருக்கு. நீங்க கொண்டு போயிட்டு போட்டோ வச்சு பார்க்கணும். எந்த ஒரு போர்டுல உங்க போட்டோ ஒட்டுதோ நீங்க அந்த ட்ரைபுக்கு சேர்ந்துவாங்க. ஒவ்வொருத்தரா வாங்க. சரண் சார், இது முன்னாடி செலக்ட் பண்ணது இந்த டீம். இந்த டீம் சார். இப்போ இங்கே வந்துட்டல, ஏன் வந்து இது செலக்ட் பண்ணல? சார் இங்க டக்குன்னு ஃபுல் ஆயிட்டாங்க சார். ஃபுல்லானதுனாலயா? ஓ ஓகே 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 கூல். ஸ்மார்ட் கையா? யார் ஸ்ட்ராங் யார் வீக்னு தெரியல. எந்த டீம் நான் சூஸ் பண்றேன்னு முக்கியம் கூட எந்த டீமுக்கு நான் மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு நான் யோசிச்சேன். அது லக்ஷ்மி டீம்ல கான்ட்ரிபியூட் என்னால ஜாஸ்தி பண்ண முடியும்னு தோணுச்சு. யார் வராங்களோ இவங்கள வச்சுட்டு நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ம டீமை கொண்டு போக முடியுமோ கொண்டு போலாங்கிறதுல தெளிவா இருக்கு. நீ எங்க நின்னுட்டு இருந்த, இப்போ எங்க வந்தாச்சு? சேம் பிளேஸா? இந்த ட்ரைப் இப்போ வந்திருக்கீங்க இல்லையா, இதனுடைய ஸ்ட்ரென்த் என்ன நினைக்கிறீங்க? வெரி குட் ஆர்கனைசேஷன். நந்தா இஸ் வெரி குட் ஆர்கனைசர். ஓகே, திஸ் கை இஸ் வெரி ஸ்ட்ராங். ஓகே, திஸ் கை ஆல்சோ வெரி ஸ்ட்ராங். இவங்க ரெண்டு, எஸ்பெஷலி திஸ் கேர்ள் வாஸ் வெரி ஸ்ட்ராங். எல்லாருமே ஒரு நான் இந்த அப்சர்வ் பண்ணது, ஏன்னா யாரையுமே ஜாயின் பண்ணல, தூரம் இருந்து அப்சர்வ் பண்ணும்போது இவங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரியுறாங்களா? ஸ்ட்ராங்கா தெரியுதா? நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங் சேலஞ்சில பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஐஸ்வர்யா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் சினிமா செலிபிரிட்டிஸ், நீங்க மட்டும் ஒரு ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டவங்க. What do you feel? I'm really happy. I'm excited. Challenging-ஆ இருக்கும் டாஸ்க் எல்லாம். ஸோ அதுக்கோசம் தான். உங்க ட்ரைப் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா? எஸ், ஜெயிக்கும். யா? இந்திரா சொல்லுங்க, எதனால நீங்க இந்த ட்ரைபை செலக்ட் பண்ணல? இல்ல சார், எல்லாருமே அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த சைடு மட்டும் அன்பேலன்ஸ்டா இருந்துச்சு. சோ நான் பேலன்ஸ் பண்ண வந்தேன். ஓ, பேலன்ஸ். பட் இப்போ அண்ணா நான் பேலன்ஸ் பண்ணி வின் பண்ண வைப்பேன். சூப்பர். I think I've got a lucky start to the show and I'm blessed to be on this show. நீங்க ஒரு ராப் சிங்கர், ஒரு சிங்கருக்கு இந்த சர்வைவர் கேமுக்கு என்ன சம்பந்தம் நீங்க நினைக்கிறீங்க? சிங்கப்பூர்ல இருந்து நான் இந்தியாவுக்கு கிளம்பி வந்தது 18 வயசுல. ஸோ ஒரு 14 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு சோலோ ஃபீமேல் ரேப் ஆர்டிஸ்டா நிறைய கஷ்டங்கள் தாண்டி வந்திருக்கேன். ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் மென்டல் அண்ட் செல்ஃப் பிலீஃப் அண்ட் வில் பவர். ஸோ அதை நான் என் டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அண்ட் அதை நம்பி நான் எவ்வளோ தூரம் போகிறேன்னு இனிமே தான் பார்க்கணும். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ.
விஜயலட்சுமி ஜெயிப்பீங்களா? அதுக்கு தான் சார் வந்திருக்கோம். குட் லக் டு யூ. ஏய் என்னப்பா எல்லா பொண்ணுங்க வந்து செலக்ட் பண்றாங்க? உமாபதி, வாட் இஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ் லெவல்? ஃபிசிக்கலோட மென்டல் கேம் தான் சார். மைண்ட் கேம், இட்ஸ் ஆல் அபவுட் மைண்ட் கேமு. ஸோ ஃபிசிக்கலை வச்சுட்டு பார்த்து பயப்படணும் அவசியம் இல்லை. ஸோ யார் எப்படினாலும் மைண்ட் கேம்லேயே காலி பண்ணிடலாம். ஓகே அப்பா, ஜாகிரதா இருங்கப்பா. மைண்ட்லயே காலி பண்றேன்ற நான் சொல்லல சார். நான் ஃபிசிக்கலா இருக்கிறது மைண்ட் அவங்க காலி பண்ணிடுவாங்க. சரி சரி சரி. ஃபர்ஸ்ட் நான் வந்து ரொம்ப ஈகரா பார்த்தது வந்து விஜயலட்சுமி பார்த்தேன், சரண் பார்த்தேன். கடைசியா தான் உமாபதி நின்றுட்டு இருந்தான். அப்போ அவன் வந்து நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன், ஓகே நம்ம டீம் தான் அப்படின்னும் போது உள்ள போய் செட்டில் ஆகிற வரைக்கும் இவங்கெல்லாம் நம்மள தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ 2 ட்ரைபு பிரிச்சாச்சு. ஆனா 2 ட்ரைபுக்கு 2 பேர் உண்டு. இது எல்லோ ட்ரைபுக்கு பேரு காடர்கள். இந்த 2 ட்ரைபுக்கு பேர் வந்து வேடர்கள். விக்ராந்த், லக்ஷ்மி பிரியா 2 பேர் வாங்க. இது வந்து உங்களுடைய பப் டீம் மெம்பர்ஸ் கொடுத்துருங்க. இப்போ இந்த காடர்கள் வேடர்கள் பேர் ஏன் சூட்டப்பட்டிருக்குன்னா, இந்த 2 இனம் வந்து பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்திலையும் வெஸ்டர்ன் காட்ஸ்லயும் இருந்த ஒரு ஆதிவாசி இனம். இந்த காடர்கள் வேடர்கள் 2 பேருமே வீரம் அப்படின்னு சொல்ற உடல் வலிமை, தீரம் அப்படின்னு சொல்ற மன வலிமை, சூரம் அப்படின்னு சொல்ற அறிவு கூர்மை, இந்த 3 விஷயத்திலையும் சிறந்தவங்களா இருந்தாங்க. சோ உங்கள யாரு வீர தீர சூரனா இந்த சர்வைவர் பட்டத்தை வெல்ல போறீங்க அப்படிங்கறத பார்க்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுடைய முதல் சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. Get ready. Are you ready? Come on, let's start the game. Go! 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 Come on! Go! Go! ஜெயிக்கணும். போட்ல ஏற போறது யாரு? ஐஸ்வர்யாவா விக்ராந்தா? Please help me.